இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய நாளிலே வாழ்த்தி, தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். சங்கீதம் 18:2. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். Psalms chapter 18 verse 2. The Lord is my rock and my fortress and my deliverer, my God, my strength, in whom I will trust, my shield and the horn of my salvation, my stronghold. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம் தேவன், அவரே நமக்கு எல்லாவுமா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அவர்தான் கண்மலையாகும், அவர்தான் கோட்டையும், அவர்தான் நம்முடைய இரட்சகரும், அவரே நம்முடைய தேவனும், நாம் நம்பி இருக்கிற துருகமும் நம்முடைய கேடகமும், அவர் நம்முடைய இரட்சண்ய கொம்பும், நமக்கு அவர் உயர்ந்த அடைக்கலமுமா இருக்கிறார். ஆமேன். ஆண்டவரே, நான் எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை என்று வேதம் சொல்கிறது. நாம் நம்புகிறது கர்த்தராலே ஆகும். அல்லேலூயா. கர்த்தாவே, நீரே என் துணை, நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவரும் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் நம்முடைய துணை இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் தான். எனக்கு அன்பான தேவச்சனமே, தேவனுடைய வார்த்தையின் மேல் நாம் விசுவாசமாய் இருக்கின்ற போது, இந்த வார்த்தைகளை நம்புகின்ற போது, நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் அவராகவே இருக்கின்ற போது, நமக்காய் அவர் யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருப்பார். அவர் நம்முடைய கண்மலையாகிய கிறிஸ்து. ஆமேன். நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமா இருக்கிறார். கோட்டை என்பது ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பு. உங்களையும் என்னையும் சுற்றி இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள பிரசன்னம், அவருடைய ரத்தம் உங்களையும் என்னையும் பாதுகாத்து வருகிறது. கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் அவர் வேலி அடைத்து பாதுகாத்து வருகிறார். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நம்மீது எப்பொழுதும் இருக்கிறபடினாலே எந்த சாத்தானுடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடி அவர் பாதுகாத்துக் கொள்கிறார். அமேன். கர்த்தர் நம்முடைய நோக்கமெல்லாம், நம்முடைய ஏக்கமெல்லாம் தேவனாயி கிறிஸ்துவாகவே இருக்க வேண்டும். ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமா இருக்கிறீர் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அன்பான தேவச்சனமே, உலகத்தில் உள்ளவைகளையும், உலகத்தில் உள்ள காரியங்களிலும், உலகத்தில் உள்ள எல்லா விதமான காரியத்தில நாம் நம்பி வாழாதபடி தேவனுடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனுடைய வார்த்தையை நம்புகின்ற போது கர்த்தரே நமக்கு எல்லாவுமா இருப்பார். ஆமேன். அவர் நம்முடைய மறைவிடமாக இருக்கின்றார். வேதம் சொல்லுகிறது, என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உமது வசனத்துக்கு நான் காத்திருக்கிறேன் என்று. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் முழுவதுமா நம்புகின்ற போது, தேவன் நமக்கு எப்பொழுதும் நம்முடைய நம்பிக்கையாய் இருக்கின்ற போது, அவர் நம்முடைய துணையாய் இருப்பார், அவர் நம்முடைய கண்மலையாய் இருப்பார், அவர் நம்முடைய கோட்டையாய் இருப்பார், அவர் என்னுடைய பங்காய் இருப்பார், நமக்கு அவர் மறைவிடமாய் இருப்பார், அவர் நம்முடைய கேடகமும் நம்முடைய அடைக்கலமுமாய் இருப்பார். கர்த்தாவே, நீரே என் அடைக்கலமும் என் ஜீவனுள்ளோர் தேசத்துல என் பங்குமா இருக்கிறீர். அமேன். அது மாத்திரமல்ல, கடைசியாய் அவரே நம்முடைய சகாயர். நீரே எனக்கு சகாயர். என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாதீரும். இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக நன்றி அப்பா. நீர் எங்களுடைய வாழ்க்கையில கோட்டையும் எங்களுடைய இரட்சகரும் எங்களுடைய தேவனும் எங்களுடைய துருகமா இருப்பதற்காக உமக்கு நன்றி. நம்பி விசுவாசித்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி. பொறுப்பெடுத்துக் கொள்ள வழிநடத்தியறலும் மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you.